மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே மதுக்கடையில் முத்துக்குமார் என்ற காவலர் அடித்து கொலை செய்யப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே மதுக்கடையில் முத்துக்குமார் என்ற காவலர் அடித்து கொலை செய்யப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே மதுக்கடையில் முத்துக்குமார் என்ற காவலர் அடித்து கொலை செய்யப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே மதுக்கடையில் முத்துக்குமார் என்ற காவலர் அடித்து கொலை செய்யப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே மதுக்கடையில் முத்துக்குமார் என்ற காவலர் அடித்து கொலை செய்யப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். காவலர்களுக்கே பாதுகாப்பு துளியும் இல்லாத மாடல்தான் ஸ்டாலின் மாடல். மக்களுக்கும் மக்களை காக்க வேண்டிய காவலர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத இந்த ஆட்சி என்பது செயலற்ற வெறும் பொம்மை ஆட்சியே. தங்கள் பணிகளை செய்யும் காவல்துறையினரின் பாதுகாப்பு பறிபோவதற்கு காவல்துறையை தனது நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக சினிமா வசனம் மற்றும் வெட்டி பேச்சு பேசும் நிர்வாக திறனற்ற பொம்மை முதலமைச்சரும் முழு பொறுப்பேற்க வேண்டும். இந்தியாவை காக்கப் போகிறேன் என்று நாள்தோறும் நீங்கள் செய்யும் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டுகளை கொஞ்சம் ஓரம் வைத்துவிட்டு முதலில் உங்கள் ஜுரிஸ்டிக்ஷனில் இருக்கும் தமிழ்நாட்டை காப்பாற்ற வழியை பாருங்கள் ஸ்டாலின். காவலர் முத்துக்குமார் கொலையில் தொடர்புடையுள்ளோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் அவர் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் உரிய நிதி உதவியும் வழங்கிட ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே மதுக்கடையில் முத்துக்குமார் என்ற காவலர் அடித்து கொலை செய்யப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். காவலர்களுக்கே பாதுகாப்பு துளியும் இல்லாத மாடல்தான் ஸ்டாலின் மாடல். மக்களுக்கும் மக்களை காக்க வேண்டிய காவலர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத இந்த ஆட்சி என்பது செயலற்ற வெறும் பொம்மை ஆட்சியே. தங்கள் பணிகளை செய்யும் காவல்துறையினரின் பாதுகாப்பு பறிபோவதற்கு காவல்துறையை தனது நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக சினிமா வசனம் மற்றும் வெட்டி பேச்சு பேசும் நிர்வாக திறனற்ற பொம்மை முதலமைச்சரும் முழு பொறுப்பேற்க வேண்டும். இந்தியாவை காக்கப் போகிறேன் என்று நாள்தோறும் நீங்கள் செய்யும் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டுகளை கொஞ்சம் ஓரம் வைத்துவிட்டு முதலில் உங்கள் ஜுரிஸ்டிக்ஷனில் இருக்கும் தமிழ்நாட்டை காப்பாற்ற வழியை பாருங்கள் ஸ்டாலின். காவலர் முத்துக்குமார் கொலையில் தொடர்புள்ளோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் அவர் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் உரிய நிதி உதவியும் வழங்கிட ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர்.